உங்கள் ப்ரெசண்ட்டில் நீங்கள் பாஸ்ட்டை நினைக்கிறீங்களா? ஒருவேளை உங்களோட லவ் ஃபெயிலியர்ஸாக இருக்கலாம், அல்லது பண விஷயத்தில் உங்களை யாராவது ஏமாற்றிருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதாவது பாவங்கள் பண்ணியிருக்கலாம், அல்லது நீங்கள் யாராவது ஏமாற்றிருக்கலாம். இப்படி உங்கள் லைஃப்பில் நடந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸஸை நீங்கள் ப்ரெசண்ட்டில் நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கலாம், நான் பாஸ்ட்டில் இப்படி பண்ணியிருந்தா, நான் இப்படி பண்ணியிருந்தேன்னா என்னோடய கரியர் நல்லா இருந்திருக்குமே, ஒருவேளை நான் இப்படி நடந்திருந்தேன்னா என்னோடய லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு உங்களோட பாஸ்ட்டை பற்றி நீங்கள் ப்ரெசண்ட்டில் வந்து நீங்கள் பேடாக ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் பாஸ்ட்டில் இப்படி நடந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுருப்பீங்க. அந்த விஷயங்களை நீங்கள் உங்களோட ப்ரெசண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு நடந்த மாதிரியே யாருக்காவது நடந்துருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு கவுன்சில் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை பேசுங்க. அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். பாருங்கள், பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறாருங்க. பாருங்கள், அவங்க பாஸ்டில் நடந்த உங்களை எல்லா விஷயங்களையும் மாற்றி கடவுள் உங்களுக்கு புது லைஃப் தரேன்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட உங்கள் பாஸ்டில் நடந்த உங்களோட பேட் எக்ஸ்பீரியன்ஸஸை நீங்கள் ப்ரெசண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் வீட்டில் ஒரு பொருள் பழசாகுது, அப்போ நீங்கள் புதுசு வாங்குவீங்க. நீங்கள் புதுசு வாங்குறப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? அதே போல் தாங்க உங்கள் லைஃப்பில் நடந்த எல்லா பாஸ்ட்டில் உங்களுக்கு நடந்த எல்லா பேட் எக்ஸ்பீரியன்ஸஸையும் மாற்றி கடவுள் உங்களுக்கு புது லைஃப் தரேன்னு சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் ஏமாந்துட்டேனே, என்னை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பேடாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் என்றைக்குமே மாறாதவருங்க. அவர் உங்களை என்றைக்குமே ஏமாற்ற மாட்டார். அவரோட வார்த்தை உண்மை. அவரோட வார்த்தையை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஒருவேளை உங்களோட பாவங்கள்னால நீங்கள் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணலாம். அதுவும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஒருவேளை பழசில் நீங்கள் செஞ்ச எந்த பாவங்களாக கூட இருக்கலாம். கடவுள் சொல்கிறாரு, உங்களுடைய பாவங்களை எல்லாம் நான் கடலின் ஆழத்தில் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. கண்டிப்பாக உங்களோட பாஸ்ட்டில் நடந்த எந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸஸையும் நீங்கள் ப்ரெசென்ட்டில் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கடவுள் உங்களுக்கு புது லைஃப் தரேன்னு சொல்கிறாரு. நீங்கள் நம்பினா போதும், அவரை விசுவாசிச்சா போதும். கண்டிப்பாக உங்களுக்காக அவர் புது லைஃப் வச்சுருக்கிறாருங்க. சந்தோஷமாக இருங்க. God bless you. Amen.